என்னதான் இறுக்கமான ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தாலுமே கூட, சிலர் மேல நமக்கே ஒரு அபிப்பிராயம் வரும்ல. ஏதோ பாவம் உள்ள வந்துட்டான், கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் நம்ம நெனைப்போம்ல. அப்படி உங்களுக்கு உணர்வு ரீதியாக நீங்க பழகின அல்லது வந்து அவங்களுக்காக வருத்தப்பட்ட நபர்கள் உண்டா? இருக்கு அந்த மாரி. இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதி. நான் ஒண்ணுமே செய்யல சாமி. அவன் வந்து என்ன வந்து சும்மா பிடிச்சு கொண்டு வந்து போட்டாங்க. ஒருத்தன் குத்திப்புட்டான். அவன் வந்து எனக்கு எதிரி. கொலையானவன் எனக்கு எதிரி. ஆ. சரி நான் குடிச்சிருந்தேன் நானு. நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்ல கிடந்தான். என்னடா அவன் என்ன நான் குத்தலான்னு நெனச்சேன். அப்படி உன்னைய ஏன்டா குத்துனான்னு சொல்லிட்டு கத்திய போய் எடுத்தேன் நானு. எடுத்தா வந்து அவன் செத்து போயிட்டான் அவன். ஸோ விட்னஸ் என்ன பார்த்த விட்னஸ் வந்து நான் கத்தி எடுக்கிறது தான் பார்த்துருக்காங்க. நான் குத்துனது யாரும் பார்க்கல. பட் ஆனா விட்னஸ் சொன்னாங்க இந்த மாரி நான் தான் குத்திட்டேன்னு. எனக்கு ஏற்கனவே அவன்கிட்ட விரோதமும் இருந்துச்சு. நான் உள்ள வந்துட்டேன். ஆனா சத்தியமா நான் செய்யல. இந்த கேலோஸ் போறான். போகும்போது அவன் சொல்றான், "நான் பண்ணவே இல்ல சார்." தூக்குமடிக்கு போறப்ப. தூக்குமேடைக்கு போறேன் அன்னைக்கு காலையில 5 மணிக்கு சொல்றான் வந்து. ஒண்ணுமே பண்ணல. பண்ணாமயே வந்து நான் வந்து தூக்குமேடைக்கு போறேன். அவன் கொஞ்சம் தைரியமா இருந்தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தப்பு பண்ணல. அவனுடைய கான்ஷியஸ்க்கு வந்து அவன் தப்பு பண்ணல.